जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहरी राह मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. யுகமாற்றத்தின் நுழைவாயில் அமிர்த வேலை அப்படிங்கிற 108 நாள் பட்டியினுடைய 74வது நாள் 3/10/2025. 1962-63 எழுதப்பட்ட ஒரு புத்தகம், எஸ்கேப் ஃப்ரம் அல்காட்ரஸ். இதுதான் அந்த புத்தகத்தினுடைய பேர். அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோனுடைய அந்த கடல் கரையிலிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கடலுக்குள்ளேயே ஒரு ஜெயில் இருந்தது. கடலுக்கு நடுவில் அந்த ஜெயில் இருந்தது. 4 பக்கமும் கடல் இருந்தது, சுற்றி தண்ணி. அதுவும் ஐஸ், தண்ணி ஐஸாக இருந்தது.
அங்கே இருக்கிற கைதிகள் ரொம்ப அதிகமாக குற்றம் செஞ்சவங்க, அதிகமாக தண்டனை காலம் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி கைதிகள் தான் அங்கே இருந்தாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வரவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். அமெரிக்காவுடைய சேர்ந்தவங்க, அப்புறம் வெளியில் தேசத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப தவறு செஞ்சவங்க, அதிகமாக தவறு செஞ்சவங்க அங்கே அவங்கள போடுவாங்க அந்த ஜெயிலில். அங்கே இருந்து தப்பிச்சு வெளியே வரவே முடியாத ஒரு காரியம். சுவர் காம்பவுண்ட் வால் ரொம்ப உயரமாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான செக்யூரிட்டி இருந்தது. அங்கே இருந்த வார்டன் இருந்தார். அந்த வார்டன் கூட ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அவரே ஒரு பயங்கரமான ஆள். அந்த புத்தகத்தில் சொல்லப்படுது என்னென்னா, ஒரு ஒரு குற்றவாளி அந்த இதுக்குள்ளே பிரவேசமாகிறார், அந்த ஜெயிலில் இப்போ வராரு. அவருக்கு பேர் மோரிஸ். ஆனால் அவர் ரொம்ப மாஸ்டர் மைண்டாக இருக்கிறாரு, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாரு, பயங்கர ப்ரில்லியன்ட். அவர் என்னைக்கு அந்த ஜெயிலுக்கு வராரோ அன்னையிலேருந்தே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, நான் இந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சு போகணும். அவர் என்னைக்கு உள்ளே போகிறாரோ அன்னைக்கு அவர் நினைக்கிறாரு, நான் இங்கே அதிக நாள் இருக்க போகிறதில்ல. அந்த ஜெயிலில் இருந்த எல்லா பழைய கைதிகளும் அவருக்கு நல்லா புரிய வச்சாங்க, இங்கேருந்து தப்பிச்சு போகிறது ரொம்ப கஷ்டம், இங்கேருந்து நம்ம டெட் பாடி மட்டும்தான் போகும் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. இங்கே இருந்து எந்த ஒரு கைதியும் இந்த அல்ட்ரா இதிலேருந்து யாரும் தப்பிச்சு போனதே இல்லை. அல்ட்ரா கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதாங்க. முதல் நாள் போனோடனே வார்டன் கூப்பிடுறாரு. அவர் புதுசாக வந்திருக்காருங்கிறத பார்க்குறாரு, புது கைதியாக தெரிகிறாரு. அவர் சொல்கிறாரு, ஜாக்கிரதை, தப்பிச்சு பார்க்க முயற்சி பண்ண அப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிறாரு அந்த கைதிக்கிட்ட. நீ இதுவரைக்கும் இருந்த ஜெயில் போல் இந்த ஜெயில் கிடையாது, இது அந்த மாதிரியான ஒரு ஜெயில், இங்கேருந்து யாரும் தப்பிச்சே போனதில்லை, போகவும் முடியாது. அந்த கைதி என்ன பண்ணுறாரு, பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு நெயில் கட்டர் இருக்கும், அது எடுத்து வச்சுக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளானிங் பண்ணுறாரு. மனசுக்குள்ளேயே பிளான் பண்ணுறாரு. அங்கே அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிடுறாங்க. அங்கே ஒரு திருடர் அவருக்கு மீட் பண்ணுறாரு. அந்த திருடர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. மோரிஸ் அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீ எதுக்கு இந்த படம் எல்லாம் வரைஞ்சிட்ருக்கிற? அவர் சொல்கிறாரு, இந்த ஜெயிலுக்குள்ளே உயிரோடு இருக்கிறதுக்கான என்னுடைய ஒரே கலை இது தான், இல்லை அப்படின்னா நான் இறந்து போயிடுவேன். இங்கே ஒரு பூச்சி கூட பறக்க முடியாது, வெளியில் போக முடியாது. ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட 10 நாள் 20 நாள் அந்த இருட்டு அறையில் நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. மனிதத்தன்மையற்ற தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றது. இந்த மாதிரியான கடுமையான ஜெயில் வேறு இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை, அது இதுதான். அடுத்த ஒரு ஃப்ரெண்ட் அவருக்கு கிடைக்கிறாரு. அவருக்கு பேர் லிட்மஸ். அவரும் புரிய வைக்கிறார், நான் அங்கேருந்து நிறைய தடவை தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் தப்பிச்சு போக முடியல. அப்புறம் இன்னொரு ஆள் கிடைக்கிறாரு, லைப்ரரியில் இருக்கக்கூடியவர். அங்கே எல்லாமே, அந்த ஜெயிலில் எல்லாமே இருக்குது, எல்லா வசதியும் இருக்கும். லைப்ரரி இருக்கும், சினிமா இருக்கும், சினிமாவும் பார்க்கலாம், மியூசிக் இருக்கும், மியூசிக் கிளப் இருக்கும், ஒரு செக்ஷன் தனியாக இருக்குது. அங்கே எல்லாமே கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது. பகல் ஃபுல்லாக நீங்கள் வேலை செய்யணும், ராத்திரி உங்களுக்கான ஒரு செல் இருக்கும், ஜெயில் அறை, அதில் போய் நீங்கள் தூங்கிடணும், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது. இன்னொருத்தருடைய பேர் இங்கிலீஷ். அவர் லைப்ரரியில் இருக்கக்கூடியவர். அவர் நிறைய புத்தகம் வச்சுருப்பார். அவர்கிட்ட நிறைய புத்தகங்கள் கிடைக்குது இவருக்கு. இவரை பார்த்தோன்னே அவருக்கு புரிஞ்சு போச்சு, இவர் தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு. அந்த இங்கிலீஷ் இவரும் புரிய வைக்கிறாரு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பழைய ஆட்டக்காரர்கள், ஏற்கனவே முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சவங்க. அவங்க நிறைய தடவை ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க, இனி இங்கேருந்து நம்ம தப்பிச்சே போக முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆனால் இவன் இப்போ தான் வந்திருக்கிறான், வந்த அன்னையிலேருந்தே தப்பிச்சு எப்படி போகிறதுனே யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புது கைதிகள் வராங்க. ஜான் அண்ட் கிளாரஸ் அப்படின்னு 2 பேர் வராங்க. மோரிஸ் அவங்கள கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த 2 பேர் கூட சேர்ந்து தான் இவர் நிறைய இடத்துல திருடி இருக்கிறாரு. அந்த வேற ஒரு ஜெயிலில் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அடுத்தது ஒரு ஹெட்டு வராரு, 4வது. அவருக்கு பேர் ஆலன். 4 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது.
ஆனால் ரொம்ப கஷ்டம், அசம்பவம். ஆனால் மாரிஸ் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, நாங்கள் தப்பிச்சு போயே ஆகணும் அப்படின்னு. என்ன ஆனாலும் சரி இங்கேருந்து தப்பிச்சு போய் ஆகணும், இந்த ஜெயிலில் நான் இருக்க மாட்டேன். அங்கே வந்து ஒருத்தர் கூட அவருக்கு விரோதமும் ஏற்படுது, எதிரி ஆயிடுறாரு. உல்ஃப் அப்படின்னு ஒருத்தர் கூட, அவர் நிறைய கொலை பண்ணிட்டு இருந்து வந்த ஒரு கொலையாளி. அங்கே அவருக்கு நண்பர்களும் கிடைக்கிறாங்க, எதிரிகளும் கிடைக்கிறாங்க. அங்கே வந்து அவருடைய நலம் விரும்பிகள் கூட நிறைய பேர் கிடைக்கிறாங்க. நீ கொஞ்சம் அமைதியாக ட்ரை பண்ணாத, மாட்டிப்ப அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறவர் கிடையாது. அவருடைய பிளானை இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கார் அதிகமாக. கொஞ்சம் கொஞ்சமாக டைனிங் ஹால்லேருந்து ஒரு தடவை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த ஸ்பூனை வச்சுக்கிட்டு சுரங்கம் உருவாக்குறாரு, சுரங்கம் தோன்றாரு. ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான மூளையோடு செயல்பட்டு அந்த சுரங்கம் தோண்டக்கூடிய வேலையை செய்கிறார். அதை நெருப்பில் காட்டி அந்த ஸ்பூனை வந்து ஒரு கத்தி மாதிரி ஆக்கிடுறாரு. முதல்ல வந்து நெயில் கட்டரை வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ அவருக்கு தெரிய வருது இதில் நிறைய டைம் ஆகும், வேறு ஒரு பொருள் வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் தான் அந்த ஸ்பூன் எடுக்கிறாரு. அப்புறம் இப்போ இதே மாதிரி ஒன்றொன்னா எடுத்து நிறைய பொருளை அவர் வந்து ஒன்று சேர்த்திடுறாரு. ஒரு ஃபேன் அங்கே இருக்குது, அந்த ஃபேனை 4 பேர் சேர்ந்து அதை திருடிடுறாங்க. அந்த ஃபேனை வச்சு ஒரு ஆயுதம் மாதிரி பண்ணுறாங்க. வெண்டிலேஷனுக்காக ஒரு இடம் இருக்கும் அந்த இதில், ஜெயிலுக்குள்ளே. அந்த இடத்த வந்து ராத்திரி ஃபுல்லாக அது சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே செக்யூரிட்டி வந்து போயிட்டே இருப்பாங்க, 24 மணி நேரம் செக்யூரிட்டி இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய டியூட்டி எப்போ சேஞ்ச் ஆகுதோ அந்த டைம் மட்டும்தான் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் கிடைக்குது. அந்த டியூட்டி சேஞ்ச் பண்ணக்கூடிய கொஞ்சம் டைம் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க, அதாவது தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்பூனை வச்சு அவங்க வந்து சுரங்கம் உருவாக்குறாங்க. இன்னும் நிறைய பொருளை வச்சு அங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து முடியெல்லாம் திருடிட்டு வராங்க. முடி கட் பண்ணுவாங்களா, அவங்க அந்த இடத்துலேருந்து முடியை திருடிட்டு வந்து அது பொம்மை மாதிரி பண்ணி அதில் முடியெல்லாம் செட் பண்ணி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுறாங்க. அப்போ செக்யூரிட்டி பார்த்தா இவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் இவங்க அங்கே தோண்டிட்டு இருப்பாங்க சுரங்கம். அந்த பொம்மையை எப்படி பண்ணாங்கன்னா, சோப்பை திருடிட்டு வருவாங்க, மண்ணை திருடிட்டு வருவாங்க, அதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு உருவம் பண்ணிட்டாங்க பொம்மை மாதிரி. அதுக்கு மேலே பெட்ஷீட்டை விரிச்சிட்டாங்கன்னா ஒரு ஆள் தூங்குற மாதிரியே ஃபீல் ஆகுற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. என்ன இங்கேருந்து கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு இங்கேருந்து தப்பிச்சு போகணும், அவ்வளோதான். எப்படியோ நம்ம இங்கேருந்து போயே ஆகணும், வெளியே போயே ஆகணும். சங்கல்பம் அவ்வளோ சக்திசாலியாக இருக்குது. நான் இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப திட்டமான எண்ணம் அவங்களுக்குள்ளே வருது. ஆனால் அங்கே உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குது, ரொம்ப அசம்பவமான சூழ்நிலை, ரொம்ப கடுமையான சூழ்நிலை இருக்குது. கடைசியில் வந்து செக்யூரிட்டிக்காரங்களுக்கும் ஒரு டவுட் வந்துடுது அவங்க மேலே. அடிக்கடி வந்து அவங்க ரூமை வந்து செக் பண்ணுறாங்க. அவர் பயங்கர ப்ரில்லியன்ட், ரொம்ப ப்ரில்லியன்ட். அந்த மாதிரி இல்லை, ஒரு விட்னஸ் கிடைக்கிற அளவு கூட அங்கே எதுவும் விட மாட்டார். வேலை செய்கிறாரு, வேலை முடிஞ்சோன்னே எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடுறது. யாருக்குமே எதுவுமே தெரியாத அளவு அவர் மூடி மறைச்சிடுறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ வார்டனுக்கு தெரிய ஏதோ டவுட் வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அடுத்த நாளைக்கு வந்து இன்னொரு ரூமில் ஒன்று ஷிஃப்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ எல்லோரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இன்று தான் கடைசி இரவு, இன்னைக்கு தான் லாஸ்ட் டே, அவ்வளோதான், இன்றைக்கே தப்பிச்சாகணும். அப்புறம் அவங்கள்ட்ட வந்து ரெயின் கோட் இருக்கும், அதையும் வச்சுக்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம தப்பிச்சிட்டா கூட கடல் இருக்கு இல்லையா, குளிர், எவ்வளோ குளிர் அது, அதுவும் பெரிய கடல், கூடவே ஐஸ் வாட்டரும் இருக்குது. அவங்க என்னைக்கு தப்பிச்சு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தாங்களோ, அப்போ 4வது ஒருத்தர் இருந்தார் ஆலன் அப்படின்ட்டு, அவர் ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுறாரு. அவர் நினைக்கிறாரு, என்னால் வர முடியாது, நான் இங்கேருந்து தப்பிக்க முடியாமல் போயிடலாம் அப்படின்ட்டு அவருக்கு டிப்ரெஷன் வந்துடுது. அதனால் அவர் போகலை, இருந்துடுறாரு அங்கேயே. அப்புறம் அந்த 3 பேர் மட்டும் தப்பிச்சு போகிறாங்க. அவங்க எந்த வழியாக சுரங்கம் பண்ணாங்களோ அதுலேருந்து வெளியே வராங்க. ஒரு இடத்துல போய் சேர்றாங்க. அங்கே வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி கம்மியாக இருக்கும், அங்கேருந்து பைப் மூலமாக மேலே போகிறாங்க. அங்கே நிறைய என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் உடைச்சிட்டு போகிறாங்க, முன்னாடி போயிட்டே இருக்காங்க. அப்புறம் வெளியே வந்து சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு வெளியே வந்து ராத்திரி சர்ச் லைட் இருக்கும்,
அது சுற்றிட்டே இருக்கும் அந்த சர்ச் லைட்டு. அதிலிருந்து தப்பிச்சு அதில் உள்ள 4வது ஒருத்தர் வரல. அப்போ இவங்களுக்கு என்ன வருது, இப்போ 4வது உள்ளது ஏன் வரல, அவர் ஆலன் ஏன் வரல? இவங்க சொல்கிறாங்க விட்டுடலாம் விடுங்க. இவர் சொல்கிறாரு யாருக்காகவும் நம்ம காத்துட்ருக்கக்கூடாது. நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னா நம்ம யாருக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாது. அவர் வந்தால் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது, போயிட்டே இருங்க. அப்புறம் அவங்க கடைசியில் அந்த கடற்கரை வரைக்கும் வந்துடுறாங்க, கடல். அப்புறம் அவங்க அந்த அல்காட்ராஸ் அப்படிங்கிற அந்த ஜெயிலிருந்து வெளியே வந்ததும் அவங்களுடைய ஜாக்கெட் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த ரெயின் கோட் இருக்குல்லையே, அதுதான். அதில் காற்று நிரப்புறாங்க. ரெயின் கோட் சில இது பபிள்ஸ் மாதிரி உள்ள இருக்கும்ல, அதுக்குள்ளே காற்று நிரப்புறாங்க. ஊதி காற்று நிரப்புறாங்க. அதை ஒரு போட்டாக மாற்றிக்கிட்டு அது வழியாக போகிறாங்க. எல்லாம் வெளியே போய் தப்பிச்சு எஸ்கேப் ஆகிட்டாங்க. கடலையும் தாண்டி போயிட்டாங்க. அடுத்த நாள் செக்யூரிட்டி பார்க்குறாங்க, அடி தப்பிச்சு போயிட்டாங்க. அப்போ தான் தெரிய வருது. அப்போ அலாரம் அடிக்குது. அப்புறம் அங்கே ஒரே பயங்கர குழப்பமான சூழ்நிலை ஆயிடுது. மீட்டிங் போடுறாங்க எல்லோரும் சேர்ந்து. அங்கே இருக்கக்கூடிய வார்டன் ரொம்ப அகங்காரியாக இருக்கிறாரு, ரொம்ப கடுமையானவர். அந்த பெயிண்டர் இருந்தார்ல, அவர் ஒரு தடவை அந்த பெயிண்டரோட ரூமுக்கு அந்த வார்டன் போகும்போது பார்க்குறாரு, அவர் நிறைய பிக்சர் வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. அப்போ அவர் இந்த வார்டனையும் பிக்சராக வரைஞ்சி வச்சுருந்தார். அவர் வரைஞ்ச எல்லா பிக்சரையும் கிழிச்சு போட்டுடுறாரு. அப்புறம் அந்த டாக்ங்கிறவர் முற்றிலுமாக டிப்ரெஷனில் போயிடுறாரு. அவருடைய 3 விரலையும் கட் பண்ணிடுறாரு கையினுடைய. எனக்கு இனி வாழ்கிறதுக்கான அர்த்தமே இல்லை. ஒரே ஒரு துணை இந்த டிராயிங்ஸ் தான். இனி எதுக்கு வாழணும்? அவர் என்னெல்லாம் பிக்சர் அங்கே வரைவாரோ அந்த எல்லா பிக்சர்லேயும் ஒரு பூ வைப்பார். இதுதான் அவர் வாழ்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த 3 பேர், இன்னும் 3 பேர் இருந்தாங்கல்ல, தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்க பார்க்குறாங்க இனிமேல் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இன்னும் அவங்களுக்குள்ள இன்னும் உறுதி அதிகமாகுது. லிட்மஸ்ங்கிறவர் அந்த வார்டனை கூட ஃபைட் வருது, அங்கேயே இறந்துருந்தார் ஹார்ட் அட்டாக்ல. அப்புறம் இவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது, இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும், இருக்கக்கூடாது. கடைசி நேரத்தில் அந்த ஆலன்கிறவருக்கு டிப்ரெஷன் வந்துருச்சு இல்லையா, அவர் வரமாட்டேன்ட்டு இருந்தார். அப்போ திடீர்னு பார்க்குறாரு இந்த 3 பேரும் போயிட்டாங்க. ஆனால் அவரு இப்போ நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவருக்கு துணிவு வருதோ அப்போ போகிறாரு. ஆனால் அவரால் தனியாக பண்ண முடியாது அப்படின்ட்டு ரிட்டர்ன் வந்துடுறாரு. அந்த வார்டன் பார்க்குறாரு, என் மூஞ்சில் கரியை பூசிட்டு போயிட்டானுங்க. ஒருவேளை உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா என்னுடைய ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகிறது? அப்போ அவர் சொல்கிறாரு, நியூஸ் பிரிண்ட் பண்ணிடுங்க நியூஸ் பேப்பரில். இந்த 3 பேர் தப்பிச்சு போனாங்க, கடல்லே விழுந்து செத்துட்டாங்க. ஆனாலும் அவருக்கு தெரியும் அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இந்த ஸ்டோரி பொய்யான ஸ்டோரி கிடையாது, ஒரிஜினல் ஸ்டோரி ஆகும். 2025 2026 கூட அந்த மோரிஸ்ங்கிறவர் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிறாரு. மோரிஸ், ஜான் கிளாவரன்ஸ் அப்படின்ட்டு 3 பேர் நிறைய படம் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோரியை வச்சு. ஹாலிவுட் மூவி நிறைய வந்திருக்கு இந்த பேரில். இப்போ நம்ம இதனுடைய ஆன்மீக புதிர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ஸ்டோரி பார்த்தோம், இனிமேல் நம்மளுடைய விஷயத்தை பார்க்கலாம். இது வெறும் ஸ்டோரி கிடையாது, இதில் வேற ஒன்றும் இருந்தது. அந்த சிறைச்சாலை அப்படின்னா இந்த உலகம். இந்த உலகத்தில் சில ஆத்மாக்கள் அந்த மாதிரி வராங்க சின்ன வயசுலேருந்து. அந்தளவு வைராக்கியம் அவங்களுக்குள்ள தீவிரமாக இருக்குது. அவங்க இந்த உலகத்தை விட்டு எப்படியும் போகணும்னே விரும்புகிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இனி நான் எங்கேயுமே மாட்டிக்க கூடாது. ஆனால் அந்த சிறைச்சாலையில் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, ரொம்ப வயசானவங்க, ரொம்ப காலமாக இருக்கிறவங்க. அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அவ்வளோதான். அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது, நீ பிறந்துட்ட இந்த உலகத்தில், அப்போ இதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த மாதிரியான கைதிகள் தனது மனசுக்குள்ளேயே அவங்க கைதியாகியிருக்காங்க. நம்மளே ஏதோ ஒரு பழக்கம் அப்படிங்கிற கூண்டுக்குள்ளே நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு பழக்கம், அப்புறம் ஒரு விகாரம், இல்லைன்னா ஒரு அடிமைத்தனம், ஏதாவது ஒரு சிந்தனை, ஏதாவது ஒரு மூட நம்பிக்கை, பிலீவ் சிஸ்டம், ஏதாவது ஒரு உணவு. சிலர் உணவு அப்படிங்கிற சிறையில் மாட்டிகிட்ருக்குறாங்க. அதுலேருந்து அவங்களால வெளியே வரவே முடிய மாட்டேங்குது.
சிலர் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக தன்னுடைய சொந்த பந்தங்கள் அப்படிங்கிற சிறையில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது அந்த மாதிரியான கைதி உலகம் என்ன சொல்லுது? உலகத்தினுடைய விஷயத்தில் அவங்க இதுலேருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த சிறைச்சாலை அந்த வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரியும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க வந்து வேறு விஷயங்களை அவங்க போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம வேறு மாதிரியாக நம்ம மனசை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எப்படி அவர் வந்து டிராயிங் வரைகிறவராக இருந்தார் இல்லையா, அதே மாதிரி அந்த வார்டன் யார்? அகங்கார மனதினுடைய பிரதிரூபம். அவர் என்ன சொல்கிறாரு? இங்கேருந்து யாரும் தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிறாரு. அவர் யாரும் போக முடியாது அப்படின்ட்டு அந்த நல்ல கலையை கூட மிதித்து தள்ளிடுறாரு, நசிக்கிறார். அதனால் லெட்மஸுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது இல்லையா. அந்த டிராயிங் மாஸ்டர் அவருடைய விரலையே வெட்டிக்கிறாரு, அப்புறம் இறந்து போயிடுறாரு. ஆனால் யாராக இருந்தாலும் சரி, யாருடைய மனசில் திட்ட சங்கல்பம் வந்துடுச்சோ யாரும் எதுவும் செய்ய முடியாது. எல்லாமே பண்ணுறாங்க. டூத் பேஸ்ட் எடுக்கிறாங்க, சோப்பு எடுக்கிறாங்க, முடி எடுக்கிறாங்க, மண் எடுக்கிறாங்க. அவங்க தப்பிச்சு போன பிறகு அந்த பொம்மை செஞ்சு வச்சுட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க இல்லையா. அப்புறம் காலையில் போய் பார்க்குறாங்க, அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் அங்கே பார்த்தா ஐயோ இது வந்து பொம்மையை வச்சுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் அதில் என்ன இருக்குது? மண்ணையும் சோப்பை பேஸ்ட் எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு உருவம் பண்ணி அதுக்கு மேலே பெட்ஷீட்டை போட்டு மூடி விட்டு போயிட்டாங்க. அவங்க எடுத்த முடி வந்து அந்த முடி வெட்டுறதுக்குன்னு ஒரு அறை இருக்குது, சிறை அறை, அங்கேருந்து அடையை போட்டு வந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி எல்லாத்தையும் ஷாக் உண்டாக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்த பிறகு 6 மாதத்துக்கு பிறகு அந்த ஜெயிலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இருக்குது அந்த ஜெயில். இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்க அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்க அந்த இடத்துக்கு எல்லோரும் சுற்றி பார்க்குறதுக்கு போகிறாங்க. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு அது. ஏன்னா அதனுடைய புகழை தான் மண்ணோடு மண்ணாக்கிட்டாங்களே. ஏன்னா அதனுடைய மகிமை என்ன அப்படின்னா, புகழ் 100 வருஷம் 150 வருஷம் அங்கேருந்து யாராலையும் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு மகிமை இருந்தது, புகழ் பரவி இருந்தது. ஆனால் அதுலேருந்து 3 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னோன்னா அப்போ அதனுடைய புகழ் வந்து மண்ணோடு மண்ணாக போச்சு. அதே போல் இந்த உலகம் கூட ஒரு சிறைச்சாலை. இங்கிருந்து நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னா நமக்குள்ள திடம் வேணும், திடமான எண்ணம் வேணும். நான் இங்கிருந்து போயே தீரணும், போயே ஆகணும் அப்படின்னு உறுதியான எண்ணம் இருக்கணும். நான் கைதியாக இருக்கக்கூடாது, என்ன ஆனாலும் சரி நான் தப்பிச்சே தீருவேன். யார் என்னை வந்து என்ன சொன்னாலும் சரி, அவங்க வந்து நம்மளுடைய ஊக்கம் உற்சாகத்தை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை முடியவே முடியாது வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலும் சரி, நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய பலவீனங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், புரியுதா? நம்மளுடைய மனசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். புகைப்பழக்கம் மாதிரி இது ஒரு அடிமைத்தனம். விகாரங்கள்லேருந்து விடுபடுறதுக்கான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் தான் நம்ம உண்மையிலேயே எல்லா ஆத்மாவும் கைதியாக அடைபட்டிருக்குது. இதுதான் உண்மையான சிறைச்சாலை. அந்த ஸ்டோரியில் சொன்ன மாதிரி நம்ம உண்மையிலேயே இந்த ஒரு மனசில் உள்ள அந்த விகாரங்கள், தீய பழக்கங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம், ஜெயிலில் மாட்டிகிட்டு இருக்கிறோம். இதுலேருந்து நம்ம தப்பிச்சு போகணும். இன்றைக்கி வந்து 2 சித்தாந்தம், ஒன்று வந்து திடத்தா, இன்னொன்று வந்து ஊக்கம் உற்சாகம். ஊக்கம் உற்சாகம் இருக்குது மற்றும் திடத்தா இருக்குது அப்படின்னா அப்போ தான் பறக்க முடியும். நம்ம ஊக்கம் உற்சாகம் இருக்குது, திடத்தா இருக்குது அப்படின்னா நம்ம பறந்து செல்லலாம். இல்லை அப்படின்னா பறக்க முடியாது. அதாவது சூழ்நிலை திடத்தா அப்படின்னா சூழ்நிலை எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, அவங்க நெயில் கட்டரை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்பூனை வச்சு ட்ரை பண்ணாங்க, என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி வெளியே வரணும், அவ்வளோதான். அதனால் அவங்களுக்கு இது தெரியாது என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் அவங்களுடைய எண்ணம் அவ்வளோ உறுதியாக இருந்தது, நம்ம அங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு. எப்போ நம்மளுடைய எண்ணம் திட்டமாக இருக்குமோ அப்போ தானாகவே அங்கே சாதனங்கள் நமக்கு கிடைக்குது. நம்மளுடைய மனசு வந்து அந்த பக்கமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. நம்மளுடைய மனம் உறுதியாக இருக்கும்போது தானாகவே வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும். அந்த மோரிஸ் என்னானார், கிளான் என்னார், அவங்கள பற்றி இது வரைக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் வார்டனுக்கு தெரியும் அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க போன பிறகு அவருக்காக ஒரு பூ வச்சுட்டு போயிருந்தாங்க. நீ அந்த டிராயிங் மாஸ்டருடைய பூவெல்லாம் பிச்சு போட்டல, அதுக்காக பழிக்கு பழி இந்த உனக்கு பூ வச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த புக்கில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, கையில் பூ வச்சுக்கிட்டே சொல்கிறாராம், அவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னு பிரிண்ட் பண்ணிடுங்க, பொய்யா நியூஸ் போட்டுருங்க அப்படின்னு. அப்போ நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னா என்ன வேணும்? திடத்தா வேணும், உறுதி, மன உறுதி வேணும்.
நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல, வச்சன், பிரதிஜ்ஞா, பிரத், பிரான், சபதம், இந்த மாதிரி உறுதி ரொம்ப முக்கியம். 2வது பாயிண்ட் என்ன நம்ம பார்த்தோம்? ஊக்கம் உற்சாகம் திடத்தா ரெண்டுமே சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்களும் பறப்பீங்க, மற்றவங்களையும் நீங்கள் பறக்க வச்சுருவீங்க. அடுத்தது சுயராஜ்ய அதிகாரி. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய விஷயங்கள் நம்மளை அடிமையாக்கிடக்கூடாது. நம்ம மேலேயே அது தாக்குதல் தொடுத்துடக்கூடாது. அதாவது மனம், புத்தி, சமஸ்காரம், அந்த 3 பற்றி பாபா இன்னைக்கு சொல்கிறாரு வானிலை. இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு ஒரு நெருப்பை வரைகிறீங்க. அதில் எழுதணும் ஊக்கம் உற்சாகத்தின் நெருப்பு, ஃபயர் ஆஃப் எந்தூசியாசம். 2 பேர் வேலை செய்கிறாங்க. வித்தியாசம் என்ன வருது அப்படின்னா, ஊக்கம் உற்சாகம் தான் அங்கே வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தருக்குள்ள ஊக்கம் உற்சாகம் நிறைய இருக்குது, ஒருத்தருக்கு உள்ள ஊக்கம் உற்சாகமே இல்லை. இதை பேஸ் பண்ணி தான் வெற்றி கிடைக்குது. 2வது ஹோம்ஒர்க்கு ஒரு கல் எடுத்து தன்னுடைய வீட்டில் டேபிளில் வைக்கணும். அந்த கல்லோட அர்த்தம் என்ன? திடத்தா, உறுதி. திடத்தா அப்படின்னா கல் போல கடுமையான நிலை கிடையாது. அதனுடைய ஒரு உருவம் மாதிரி உறுதியாக. எவ்வளோ பெரிய சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கப்பல், எவ்வளோ கடற்கரை, எவ்வளோ பெருசு கடற்கரைக்குள்ளே இருந்தாலும் சரி, மலைக்கு மேலே எங்கே இருந்தாலும் சரி, பல வருடங்களாக 20 வருஷமா, 10 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா எந்த ஒரு விஷயத்தில் நான் அடிமையாக இருக்கிறனோ, அது என்னை விட்டு போகலையோ, அது போகிறதுக்கான ஒரு முயற்சி, திட எண்ணம், உறுதித்தன்மை. அது தூக்கமாக இருக்கலாம், இல்லை சாப்பாடாக இருக்கலாம், இல்லை விகாரமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. நம்ம அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு உறுதியான எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அந்த மனிதன் என்ன வேணாலும் செய்வார். அதுலேருந்து விடுபடுவதற்காக என்ன வேணாலும் செய்வார். அடிக்கடி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, நினச்சிடாத மோரிஸுக்கிட்ட நீ நினச்சி கூட பார்த்துடாத, தப்பிக்க முடியாது. நானும் நிறைய தடவை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், நீ இந்த மாதிரி பண்ணாத மாட்டிப்ப அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மளுடைய ஊக்கம் உற்சாகத்தை குறைப்பாங்க. அதனால் ஒரு கல் எடுத்து ஏதோ எங்கிருந்தாலும் எடுத்துகிட்டு ஒரு கல் எடுத்துகிட்டு தன்னுடைய டேபிளில் வச்சுக்கோங்க, ரூமில் அல்லது ஹாலில். அதை பார்த்துட்டே இருங்க. திடத்தா, தன்னுடைய காரியத்தில் திடமான தன்மை, எந்த விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் திடமாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவு வாங்க. அடுத்தது ஒரு படம் வரைங்க, ஒரு கிரீடம். அதில் எழுதுங்க மை மைண்ட் மை கிங்டம். அதாவது என்னை நானே மாற்றணும், வேற யாருக்கு கூட எனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நான் என்ன மாற்றணும், அவ்வளோதான். என்ன செய்யணுமோ நம்ம தான் செய்யணும். யார் செய்வாங்களோ அவங்க தான் அர்ஜுன். ஃபஸ்ட்டு செய்கிறவங்க அர்ஜுன். மகாபாரதத்தில் காட்டுறாங்க, அர்ஜுன் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிட்டாரு, யுத்தத்துக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி யார் முதல்ல எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்து அவங்கள மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் அர்ஜுன். ஒரு விஷுவலைசேஷன் பண்ணணும். நான் ஆத்மா சுயராஜ்யம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். அதனால் எல்லோரும் கண்ணை மூடுங்க. அதாவது விஷுவலைசேஷன் பண்ணும்போது கண்ணை மூடிக்கோங்க, யோகா பண்ணும்போது கண்ணு திறந்துருக்கணும். பாருங்கள், ஒரு தங்கத்தாலான ஒரு சிம்மாசனம் இருக்குது. அதாவது சுய கட்டுப்பாடு என்ற ஒரு சிம்மாசனம், அதாவது சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற ஒரு சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரி, சுய கட்டுப்பாடு என்ற அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். அனைத்து கர்மேந்திரியங்களும் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. என்னுடைய எண்ணம், என்னுடைய புத்தி, நிர்ணய சக்தி மற்றும் என்னுடைய எல்லா சமஸ்காரமும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது, என்னுடைய அதிகாரத்தில் இருக்குது. நான் அதிகாரி ஆவேன், அதிகாரி ஆத்மா. ஓம் சாந்தி. அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது, இன்றைக்கி நம்ம பண்ண வேண்டிய 4 காரியங்களை பார்த்தோம். திடத்தா மற்றும் ஊக்கம் உற்சாகத்தின் மூலமாக தனக்குள் இருக்கும் பலவீனங்களுக்கு விடை கொடுப்பது. இன்று நீங்கள் எல்லாரும் திட்ட உறுதிமொழி எடுத்திருக்கீங்க, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களுக்கும் விடை கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்காக பாபா வாழ்த்துக்கள் கொடுக்குறாரு. இந்த விடை கொடுத்ததற்கான பாபாவுடைய வாழ்த்துக்களை டெய்லி அமிர்த வேளையில் நினைவில் கொண்டு நீங்கள் தினமும் அமிர்த வேளையில் இதை நினைவில் ஸ்மிருதியில் கொண்டு அதை சமர்த்தாக, சக்தி நிறைந்ததாக அதை மாற்றிக்கோங்க.
அமிர்த வேளையில் இந்த ஒரு எண்ணம் கொண்டு வரணும். நான் சதா ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பேன், மற்றவங்களையும் ஊக்கம் உற்சாகத்தில் நான் பறக்க வைப்பேன். ஃபுல் டே அதை நினைவு இருக்கணும். நீங்கள் அமிர்த வேளையில் மட்டும் அதை நினைவுபடுத்துறீங்க, ஸ்மிருதியை கொண்டு வரீங்க, அப்புறம் ஃபுல் டே வந்து மறைஞ்சு போயிடுது, மர்ஜாயிருது அப்படின்னா, அப்போ ராத்திரி தான் யோசிக்கிறீங்க, இன்றைய நாள் வந்து இப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதனால் நீங்கள் அடிக்கடி நடுவாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் செக் பண்ணி அதை வந்து எமர்ஜி பண்ணுங்க, மர்ஜாக விட்டுறாதுங்க ஊக்கம் உற்சாகத்தை. என்னுடைய ஊக்கம் உற்சாகம் நேரான வழிக்கு பதிலாக குறுக்கு வழியில் போகலையே அப்படின்ட்டு செக் பண்ணுங்கள். பறக்கும் கலை என்னை கவர்ந்து இழுக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கலைகள் என்னை இழுத்து விட்டதா அப்படின்னு பாருங்கள். 16 கலைகள் அப்படிங்கிறது பிந்து ரூபம், அதுதான் 16 கலைகள். அமிர்த வேளையில் இந்த ஒரு எண்ணம் எடுங்க, நான் வந்து ஃபுல் டே வந்து நிர்விக்னமாக இருக்கணும், நிர்விக்னமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மற்ற ஃபுல் டே மற்ற நேரத்தில் சங்கல்பம் எடுத்தால் மட்டும் போதாது, அதற்கான நினைவு கொண்டு வந்து அதை முயற்சி செய்யணும். ஹிம்மத்தே பச்சே மதத்தே பாப், அதாவது தைரியம் உள்ள குழந்தைங்களுக்கு பாபா அங்கு உதவி செய்வார். அதனால் நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல எப்போவுமே அவங்க வெற்றியை மட்டும்தான் பார்ப்பாங்க. வெற்றி அவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும், வெறும் முயற்சி மட்டும் இருக்காது, வெற்றியும் அங்கே அடங்கி இருக்கும். தைரியம் இருந்தது என்றால் காலையில் எழுந்திரிச்ச உடனே புருஷார்த்தத்தில் சக்தி நிரப்புறதுக்காக ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. இது கூட ஒரு நல்ல விஷயம். நம்ம எந்திரிச்ச உடனே காலையில் அமிர்த வேளையில் எந்திரிச்ச உடனே யோகாவுக்கு போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயங்களை படிக்கணும், படித்து அதுலேருந்து ஊக்கம் உற்சாகத்தை நம்ம நிரப்பணும். அதை புதுசாக நமக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்கிறதில்ல. டேரெக்டாக நீங்கள் யோகாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த அலட்சியம், அந்த சோம்பேறித்தனம் அப்படியே இருக்கும், நமக்குள்ள தூக்கத்தினுடைய தன்மை இருக்கும். அது வந்து ஆத்மா வந்து ஒரு போதை நிலையில் இருக்கும் அந்த நேரத்தில். அதனால் அந்த நேரத்தில் தூக்கம் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதுவே நம்ம ஒரு புது பாயிண்டை படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம புத்தி தூங்கிட்டு இருந்த புத்தி விழிச்சுக்கலாம், ஒரு வேளை ஊக்கம் உற்சாகத்தில் வந்துடலாம். இல்லைன்னா யோசிக்க ஆரம்பிக்கலாம், கொஸ்டின் கேட்டோன்னா அதுக்கு குழப்பமாயிடலாம், உடனே அது நார்மல் நிலைக்கு வந்துடலாம். அப்போ நம்ம வந்து அந்த யோகா வந்து அந்த படிக்கக்கூடிய பாயிண்டை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி என்ன பாயிண்டை எடுக்கிறோம், என்ன பாயிண்ட் இருக்குதோ அதை நம்ம படித்து அதை வச்சு கூட யோகா பண்ணலாம். அப்போ அதுவும் யோகாவுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை நம்ம வந்து இப்படி பண்ணலாம், இன்றைய முரளியினுடைய வரதானத்தை படிக்கலாம், அதை வச்சு யோகா பண்ணலாம். இல்லை நம்ம டெய்லி ஒரு பாயிண்ட்ஸ் பார்க்குறோம்ல, அமிர்த வேலைக்கான பாயிண்ட்ஸு, அதை படிச்சுட்டு அதை வச்சு தியானம் யோகா பண்ணலாம், அமிர்த வேலை யோகாவை. இல்லைன்னா வேறு ஏதாவது படிக்கலாம். நீங்கள் ஏதோ ஒன்று படிக்கணும், ஏதாவது ஒரு புது விஷயத்தை நம்ம கொடுக்கும்போது, அப்போ வந்து ஏதோ ஒன்று நம்ம கொடுக்கும்போது நம்ம அமிர்த வேலை எந்த ரூட்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு திசை அதுக்கு கிடச்சிரும், அந்த வழி கிடச்சிரும், திக்கு முக்காட வேண்டிய அவசியம் இருக்காது. அமிர்த வேளையில் ரூருஹான் ஆன்மீக உரையாடல் பண்ணுறீங்க, அதே போல் பாபா கூட உரையாடல் பண்ணுறீங்க, அதே போல் அமிர்த வேளையை சக்திசாலி ஆக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு விசேஷமாக அதை நினைவுபடுத்தி புத்தியில் வச்சுக்கோங்க. அமிர்த வேளையில் பாபாவுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க. தலைகீழான விஷயங்களில் உறுதியாக இருக்காதுங்க. நான் கோவப்பட்டே தீர்வேன், இன்றைக்கி கோபம் வந்த போது பார்க்க போகிறீங்க, இந்த மாதிரியெல்லாம் உறுதிமொழி எடுக்காதுங்க. இது தலைகீழான உறுதிமொழி, இல்லை தலைகீழான திடத்தன்மை. திடத்தா அப்படிங்கிறதுல பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அங்கேயும் திடத்தாக இருக்குது, பாசிட்டிவ்லேயும் திடத்தாக இருக்குது, நெகட்டிவ்லேயும் திடத்தாக இருக்குது. நான் செஞ்சே தீர்வேன், நீ பார்க்க தானே போகிற, பழி வாங்குறதுல கூட திடத்தாக இருக்குது. நீ வர்றியா பார்த்துட்றேண்ணா, எப்படி நீ முன்னாடி போகிறேன்னு அப்படியும் பழி வாங்குறதுக்கால அதில் கூட திடத்தாக இருக்குது. நீ வந்து என்ன எல்லாத்தையும் எங்களுக்கு பின்னாடி வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி முந்திட்டு போயிறியா, நீ எப்படி போகிறேன்னு நானும் பார்க்குறேன். இது கூட ஒரு திடத்தா தான், நெகட்டிவான திடத்தா. இதுதான் திடத்தாவனுடைய சக்தி. நிறைய குழந்தைங்க பாபா கூட ஆன்மீக உரையாடல் செய்யும்போது கேட்குறாங்க, பாபா நாங்கள் வந்து என்ன ஆகும் எதிர்காலத்தில், ராஜா ஆவோமா பிரஜை ஆவோமா? பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் ஒரு நாள் உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் ராஜா ஆவீங்களா பிரஜை ஆவீங்களா இல்லை பணக்காரன் ஆவனான்னு உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். ஃபுல் டே உங்களுடைய மனம் புத்தி சமஸ்காரம், அதாவது எண்ணங்கள், உங்களுடைய நிர்ணய சக்தி, புத்தி சக்தி, அப்புறம் சமஸ்காரம், அதனுடைய விவகாரங்களை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஃபுல் டே ஒரு நாள் எப்படி இந்த உலகத்தில் ராஜ்யத்தை நம்ம நடத்தணும் அப்படின்னா அதுக்கு மந்திரிகள் ரொம்ப தேவையாக இருக்காங்க. மந்திரிகள் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ராஜ்யத்தை நடத்துகிறாங்க.
ஆனால் சத்தியுகத்தில் மந்திரி கிடையாது. அதனால நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள், இந்த 3 பேரும் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்காங்களா, என்னுடைய கட்டளைப்படி நடக்கிறாங்களா? மனசை நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்களா, இல்லை மனசு உங்களை நடத்திட்டு இருக்குதா? புத்தியை நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்களோ அங்கே போக முடியணும், அந்த மாதிரி கண்ட்ரோலில் இருக்குதா? அப்புறம் சமஸ்காரங்கள் உங்களுடைய பேச்சு கேட்குதா? எதை செய்யக்கூடாதோ அங்கே, எங்கே நீ போகக்கூடாதோ அங்கே போகாமல் இருக்குதா? பழைய சம்ஸ்காரங்களை எமர்ஜி பண்ணாமல் இருக்குதா? ராஜ்யம் என்றால் டேஷ். ராஜ்யம்னா என்ன? அதிகாரம். சுயராஜ்ய அதிகாரி ஆகிறதுக்கான முக்கியமான விஷயம் மனம் மற்றும் புத்தி. மனம், புத்தி, சமஸ்காரம். மனசுக்காக மன்மனாபவன் சொல்லுவாங்க, புத்தி புத்தி யோகா அப்படின்றாங்க. ஒருவேளை இந்த விசேஷமான ஆதார ஸ்தம்பங்கள் நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை, சில நேரம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, சில நேரம் இல்லை அப்படின்னா 3 சக்தியில் மனம், புத்தி, சமஸ்காரத்தில் எது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் ராஜா ஆவனா, பிரஜை ஆவனா, நான் பணக்காரனா ஆவனா, பணக்கார பிரஜை ஆவனா அப்படின்ட்டு நீங்கள் உங்களே பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரொம்ப காலத்திற்கு உங்களுடைய அந்த 3 இந்திரியங்கள், 3 சூட்சும இந்திரியங்கள் மேலே, மனம், புத்தி, சமஸ்காரத்தின் மேலே எவ்வளோ தூரம் நீங்கள் ஆட்சி செலுத்துவீங்களோ அந்த நீண்டகால ஆட்சி தான் நீங்கள் எதிர்காலத்திலையும் நீண்டகால சுயராஜ்ய அதிகாரி, இங்கே உள்ள சுயராஜ்ய அதிகாரி அங்கே விஸ்வராஜ்ய அதிகாரியாக இங்கே இருப்பீங்க. ஒருவேளை நம்ம அந்த 3க்கும் நம்ம வசிபூத் ஆகிருக்கிறோம், அடிமையாக இருக்கிறோம், அது நம்ம சொல்ல கேட்கல அப்படின்னா அப்போ அரை கல்பத்திற்கான ராஜ்யம் முழுமையாக கிடைக்காது. அப்போ என்ன கேட்டீங்க? நான் அதிகாரி, நான் சுயராஜ்ய அதிகாரி, நான் செல்ஃப் கண்ட்ரோலர், எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்திரியங்கள் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது, மனம், புத்தி, சமஸ்காரம் அதுவும் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஒருவேளை நம்ம கண்ட்ரோலில் இல்லை, விழுந்துட்டீங்க அப்படின்னா அதை மறுபடியும் எந்திரிங்க, அப்புறம் மறுபடியும் அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய 4 விஷயம், 4 ஹோம்ஒர்க். ஒரு ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் என்னவா இருந்தது? அக்னி வரைங்க. அதில் என்ன எழுதணும்? ஃபயர். ஊக்கம், உற்சாகம் அப்படிங்கிற நெருப்பு. நான் இந்த சிறையிலேருந்து வெளியே வந்தே தீரணும், வெளியே போயே ஆகணும். 2வது ஹோம்ஒர்க் என்னவா இருந்தது? ஒரு கல் வைக்கணும் நம்மளுடைய டேபிளில், அது திடத்தாவனுடைய ஒரு சிம்பாலிக், உறுதித்தன்மையினுடைய ஒரு அடையாளமாக வச்சுக்கணும். 3வது காரியம் என்ன? ஒரு கிரீடம் வரையணும், அதில் எழுதணும் என்னுடைய மனம், என்னுடைய கிங்டம், என்னுடைய ராஜ்யம். அடுத்து 4வது விசுவலைசேஷன் பண்ணணும், கற்பனை பண்ணி பார்க்கணும், சீனை கிரியேட் பண்ணி, அதாவது நான் தங்கத்தாலான சுயராஜ்யம் அதிகாரி அப்படிங்கிற சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறேன், மனம், புத்தி, சமஸ்காரம் எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது, நான் அதிகாரியாக இருக்கிறேன் அப்படின்னு விசுவலைஸ் பண்ணணும். அச்சா, ஓம் சாந்தி.